பாடுவோம். ஹல்லேலூயா.
மரியாதை கொடுப்போம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேல் கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேல். சபையின் தலைவர், சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் ஹல்லேலூயா. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்கும். இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெரு கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினீர், புது மனிதனாய் என்னை மாற்றினீர், வாழ்க்கையை செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர், என்னை கிருபையால் உயர்த்தினீர் ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. சொல்லுவோமா? ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபை, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சொல்லுவோமா? Hallelujah, hallelujah. சபைதான் ஜெயிக்குமே hallelujah, hallelujah. பாதாளம் தோற்குமே hallelujah, hallelujah, hallelujah. சபைதான் ஜெயிக்குமே hallelujah, hallelujah. பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஆரோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், இயேசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர் ஹல்லேலூயா. ஆரோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், இயேசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். ஏழு முதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லில், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாள வாசல் எஸ் லார்ட். இந்த கல்லில், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே,
ஆண்டவரே. ஓ எஸ், உன்னத தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மேக ஸ்தம்பமாக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. உம் பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. சபையில் ஆண்டவரே தலைவர் நீர் ஆண்டவரே. சரீரமாக இருந்த ஆண்டவரே, மோடு இணைந்து ஆண்டவரே. Yes Lord, thank you for your presence Jesus. Hallelujah. Yes Father. வானாதி வானங்கள் கொல்லாத தேவனே உமக்கு நன்றி. எங்க குரலை ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்க துதிகளுக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. Oh yes Lord, thank you Father.
வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, இயேசுவே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. ஓ இயேசுவே, எல்ரோயி, என்னை கண்டீரே, ஆராதனை. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளில் நடுவே வாசம். இயேசுவே, துதிக்கின்ற போது, yes Lord, துதிகளில் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, வாரும் ஆண்டவரே, எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாய் இறங்கி வாரும், அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி வாரும், துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே. ஆராதனை உமக்கே. Church anniversaries are a very good time, an excellent time for all churchgoers to focus on the blessing of the Lord, that what God has done in our church over the last 61 years. சபை ஆண்டு விழாவை நாம் கொண்டாடும் போது நாம் ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும். சபைக்கு நாம் வந்திருக்கிற நாம் அனைவரும் கர்த்தர் கடந்த நாட்களிலே, கடந்த வருஷத்திலே அவர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று அதிலே நம் கவனத்தை செலுத்துவது மிக அவசியம். Anniversaries are also a time for opportunities for church members, leaders to speak about the goodness of God. Over the last 61 years, many of them have been involved in the church. இந்த 61 ஆண்டு சபையோட ஆண்டு விழாவை நினைவு கூறும் போது நம் சில காரியத்தை நாம் நினைக்க வேண்டும். அநேக சபை அங்கத்தினர்கள் இந்த காரியத்தில் சபையிலே நீங்கள் ஈடுபட்ட காரியத்தை எல்லாம் ஒரு வாய்ப்பாக நான் நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். Different people have been instrumental in growing the church. சபை வளர்ச்சிக்கு, சபை இந்த நிலைக்கு வருவதற்கு பல விதத்தில், பல கோலத்தில் அங்கத்தினர் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். We want to thank and appreciate all these people who were involved in growing this church. அருமையானவர்களே, இந்த சபை வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள், ஈடுபட்டவர்கள் எல்லாருக்காக உண்மையாகவே நன்றி சொல்கிறேன். And some of them, especially the women who have been behind the scenes interceding for the church. சபைக்காக பின்னால இருந்து சிலர் சபைக்காக பரிந்து ஜெப பேசுகிற அநேக பெண்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். We want to thank their faithfulness, and God will bless each one of you. அன்பானவர்களே, உங்களுடைய உண்மைத்துவத்தின் மித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Today I want to bring forth a message from Ecclesiastes chapter 3 verse 1. இன்று இரவு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியானது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். To everything there is a season, a time for every purpose under heaven. பிரசங்கி 3 வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. The title of my message is A New Season is Coming. இந்த பிரசங்கத்தின் தலைப்பானது இன்று ஒரு புதிய காலம் வருகையை குறித்து நாம் பேச போகிறேன். புதிய காலம் வருகின்றது.
Ecclesiastes chapter 3 verse 1 means that each thing has its proper timing. பிரியமானங்களே, பிரசங்கி 3:1 சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த காலங்கள் நேரங்கள் உண்டு என்று. King Solomon is saying that there is a predetermined time and season for everything that happens around us or in our lives. சாலமோன் ராஜா சொல்கிற இந்த பகுதியை பார்க்கும்போது இந்த ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலத்தில் அதன் நேரத்திலே காரியங்களை செய்கின்றார். This means that God has a purpose and a plan for each one of us. அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். A new season is coming. ஒரு புதிய காலம் வருகின்றது. What is this new season? இந்த புதிய காலம் என்ன? It is a shift of focus and priorities. இது என்னவென்றால் நாம் ஒரு புதிய காரியத்து மேலே புதிய கவனத்தை நாம் செலுத்துகிற ஒரு காரியம். Some things will be moved around so that there will be a refocus of priorities. சில முக்கியமான காரியத்து மேலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. New season comes in every area of our life. நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லா பகுதியிலும் ஏதோ ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய காலம் வருகிறது. Getting married, ஒரு திருமணம் நடக்கும்போது ஒரு புதிய காரியம், having a child, ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு புதிய காலம், a new school year, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அது ஒரு புதிய காலம், retirement, ஒரு எல்லாவற்றையும் ஓய்வு எடுக்கிற ஒரு காலம் வருகிறது, a new job, ஒரு புதிய வேலை ஒரு காலம் வருகிறது, relationship, உறவுகள் மித்தமாக ஒரு புதிய உறவுகள் உண்டாகிற காலம், church, சபை. and it can affect us in different ways. சபையானது பல கோணத்தில் பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில விதவிதமான பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. And then also in areas of financial, நம்முடைய பொருளாதாரத்தில் கூட ஒரு காலம் உண்டு. physical health or finances or God's provision. தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், சரீர சுகம், மாற்றங்கள், அதுக்கும் ஒரு காலம் உண்டு. Spiritual, emotional, mental and physical. It's all, there are changes and there are different seasons in every aspect. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உணர்வுகள், நம்முடைய விருப்பங்கள், சித்தங்கள் பல காரியத்தில் அந்தந்த காலகட்டத்திலே சில மாற்றங்கள் காலங்கள் உண்டாயிருக்கிறது. So what is the purpose of a new season? இந்த புதிய காலத்துக்குள்ளாக போகிற நோக்கம் என்ன? New season comes to teach us so that we can grow. பிரியமானவர்களே, ஒரு புதிய காலத்தை பேசும்போது அது எதை குறிக்குது என்றால் ஒரு புதிய வளர்ச்சிக்குள்ளாக காரியத்தை வெளிப்படுத்துகிறது. And also to show God's faithfulness in our lives. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவாக உண்மையா இருக்கிறார் என்று அது வெளிப்படுத்துகிறது. A new season is coming. ஒரு புதிய காலம் வருகிறது. So number one, a new season brings new hope. முதலாவது அன்பானவர்களே, புதிய காலம் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. Isaiah 43 verses 18 and 19, a very familiar verse. ஏசாயா 43 அதிகாரம் 18-19 நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. ஏசாயா 43. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். God is saying that he will not remember the past, the former things, the prophecies that God has given for Israel because of their unfaithfulness. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் உண்மைத்துவமா இல்லை, ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் முந்தினவர்களை நினைவு கூற வேண்டாம் என்று சொல்கிறார். These are prophecies of judgment on Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு. God is saying that he will do a new thing. He will bring restoration in the lives of his children in Israel. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு செழிப்பை கொண்டு வர போகிறார் என்று சொல்கிறார். In other words, things will change in the future. அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். So they will no longer be the same. நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். God is including them in their future plans. ஆண்டவர் அவர்களுடைய எதிர்காலத்தை இங்கே சொல்ல வருகிறார். God delights in doing new things. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் புதிய காரியத்தை செய்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறார். Today God is sending forth a promise of hope that can only be received when we choose to let go of the past.
பிரியமானவர்களே, தேவன் பழைய காரியத்தை நினைவு கூறாதபடி புதிய காரியத்துக்குள்ளே நுழையும்படி ஆண்டவர் அழைக்கிறார். So let go of the past and reach forward for the hope that God wants to give in the future. முந்தினோரை பழைய காரியங்களை அதை விட்டு அதை நாம் மறந்துவிட்டு புதிய காரியத்துக்கு நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் God has தெரிவிக்கிறார். good things in store for each one of us. அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரும் தனிப்பட்ட வகையிலே ஒரு நல்ல காரியத்தை திட்டம் போட்டிருக்கிறார். Not only as individuals but also as a church together. God wants to lift us up to another season of hope. தேவனுடைய திட்டம் ஒரு தனிப்பட்ட நபர் மாத்திரமல்ல, முழு சபைக்காகவும் தேவன் ஒரு காலத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். Just like the children of Israel, you and I also have a choice. பிரியமானவர்களே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் தேவனுடைய முன்பதாக தெரிந்து கொள்ள ஆற்றல் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். You and I have a choice whether we want to keep on holding on to our past or to let go of our past and move on and trust God for the future. நம்முடைய தெரிந்து கொள்ள என்னவென்றால், பழைய காரியத்தை இன்னும் நாம் பிடித்து கொண்டு இருக்க போறோமா, இல்ல அதை விட்டு முன்பதாக செல்ல இருக்கிறோமா? We don't want to be like the Bible character Job. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் யோபு என்ற ஒரு நபருடைய சுபாவத்தை நாம் அப்படி இருக்க கூடாது. Job, when he was facing many challenges in his life, யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பல விதத்தில் அவர் சோதிக்கப்பட்டு சவால்களை சந்தித்தார். he lost his possessions. அவர் எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். He lost his family, his children. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பறி கொடுத்து விட்டார், மரித்து போய் And விட்டார்கள். then also he had problems in his health. There was skin disease in his body. அதே வேளையிலே யோபு தன் வாழ்க்கையிலே தன் உடம்பிலே பலவிதமான ஒரு 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 துன்பத்தை, வேதனையை, வியாதியை அனுபவித்தார். And Job curses why he was born in chapter 3. யோபு 3ஆம் அதிகாரத்தில் யோபு ஆனவர் தான் ஏன் பிறந்தார் என்று அந்த பிறப்பை குறித்து சபிக்கின்றார். Job chapter 3 verse 25. யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது For the thing which I greatly feared is come upon me. இவர் சொல்கிறார், நான் பயந்த காரியங்கள் எனக்கு நேரிட்டது. Job, after going through so much of suffering, he felt like giving up. யோபு ஆனவர் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைக்குள்ளாக கடந்து வந்து ஒரு காலகட்டம் வந்தது, எல்லாவற்றையும் போய்விட்டது, முடிந்தது என்று நினைத்தார். You may have faced hardship in your life. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான கடினமான பாதையிலே நீங்க வந்திருக்கலாம். You may have faced hardship in the last season, especially in the last season or recently. பிரியமானவர்களே, கடந்தோ இல்லை இப்பொழுதோ காரியத்தில் கூட ஒருவேளை நீங்கள் கடினமான ஒரு கஷ்டமான காலத்திலே நீங்க போகலாம். But a new season is coming. ஆனாலும் ஒரு புதிய காலம் வருகின்றது. Are you struggling with a new relationship? பிரியமானவர்களே, நாம் உறவின் அடிப்படையிலே அந்த போராட்டத்திலே சவால்களை சந்திக்கிறோமா? Or are you dealing with the loss of a loved one? அதாவது உங்கள் வாழ்க்கையிலே நீங்க அதிகமாக நேசித்தவர்கள் இழந்து விட்டீர்களா? Are you looking for a new job opportunity but nothing is moving? நீங்க ஒருவேளை ஒரு புதிய வேலையை தேடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்க இந்த காலத்தில் இருக்கலாம். Are you struggling with health issues? நீங்கள் உங்கள் சரீர பிரகாரம் ஏதோ வியாதி மித்தமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? Is there hope? அது நம்பிக்கை இருக்கிறதா? Certainly there is hope. பிரியமானவர்களே, நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை உண்டு. Because Isaiah 43 tells, behold, I do a new thing. பைபிள் சொல்லுது ஏசாயா 43லே, இதோ கவனிங்கள், நாங்கள் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Now it springs forth. நான் இப்பொழுது உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கின்றேன். Your past does not define your future. பிரியமானவர்களே, நம்ம கடந்த காலம் நாம் வரப்போற காலத்தை அதை நிர்ணயிக்கிற காரியம் அல்ல. Who defines your future? Who determines your future? உங்கள் எதிர்காலத்தை யாரே நிர்ணயிக்கிறார்? God does. கர்த்தரே நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர். Amen. Hallelujah. If Job was to dwell in his past, he will not be there to see chapter 42. அன்பானவர்களே, யோபு ஆனவர் அவர் கடந்த நாட்கள் இருக்கிற சிறையிருப்பிலே அவர் பிடிக்கப்பட்ட அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். If Job had given up hope in that new season that he was going through, in Job 42 verse 10, யோபு
42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே the Lord gave Job twice as much as he had before. யோபு 42:10 சொல்லுது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த காட்டிலும் அவர் வரப்போற அதாவது எதிர்காலத்து 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார் என்று எழுதி இருக்கிறது. And verse 12 says, so the Lord blessed the latter end of Job more than his beginning. 2 தனியான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கர்த்தர் தந்தார் என்று எழுதி இருக்கிறது. You know, after 56 years of our church history, பிரியமானவர்களே, நம்முடைய சபையோட சரித்திரத்தை பார்க்கும்போது the MCO takes place in 2020. 2020ல நம்ம எல்லாரும் MCO, அதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் சிறை பிடிக்கப்பட்டோம். A new season started. ஒரு புதிய காலம் உண்டானது. We saw many churches, including ours, pastors have to do recording. ஒரு புதிய காலத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். என்னவென்றால் அந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் பிரசங்கத்தை பதிவு செய்து அனுப்ப வேண்டியதாக இருந்தது. And some of us in some smaller churches we cannot come to church. We have to watch service from the home. அந்த காலகட்டத்திலே சில சபைகள் அவர்கள் இதை கூட செய்ய முடியாதபடி வீட்டிலிருந்து கர்த்தருடைய சர்வீஸ்ல ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். During the MCO season it was like doom and gloom. அந்த MCO அந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு 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 பாதாளத்துக்குள்ள ஒரு சூழ்நிலை போல இருக்குது. There was so much of stress on pastors and the congregation also. அந்த காலகட்டத்திலே ஊழியக்காரர் மட்டுமல்ல எல்லாரும் ஒரு பெரிய விதமான ஒரு அழுத்தத்திலே நாம் போய்விட்டோம். This too has passed. Now it's a new season. அந்த காலம் முடிந்து விட்டது. இப்ப புதிய காலம் ஆரம்பிக்கப்பட்டது. When a new season begins, இந்த புதிய காலம் ஆரம்பிக்கும்போது is God saying, I have not finished with you yet. ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உங்களை கொண்டு நான் காரியத்தை இன்னும் முடிக்கவில்லை. Today, if you are struggling in any issue, பிரியமானவர்களே, இன்று ஏதாவது பகுதியிலே உங்க வாழ்க்கையில ஏதாவது சவால்கள் போராட்டம் இருக்குமானா, if you are going through challenges in your life, if you are going through challenges, நீங்கள் பல விதமான சவால்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்க கடந்து சென்று இருந்தீர்கள் என்றால், God's mercies are new every day. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. Not just every year or every season, but every day. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காலமல்ல ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. Maybe the recent season or the last year you had disappointments in your life. பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு காலகட்டத்திலே போன ஆண்டுகள் பலவிதமான, அதாவது நீங்கள் தோல்விகளும் மனஸ்தாபம் பலவிதமான காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். But hope is still alive because God is on the throne. பிரியமானவர்களே, நம் நம்பிக்கை வீண் போகவில்லை. தேவன் இன்னும் ஆளுகை செய்கிறார். As long as we have God in our lives, we can look to the future with hope. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதிர்காலம் உண்டு. Amen. The second point I want to bring is a new season brings change. இரண்டாவது காரியம் என்னவென்றால், புதிய காலம் மாற்றத்தை கொண்டு வருகிறது. We should plan and prepare for change in our lives. அன்பானவர்களே, ஒரு மாற்றத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் திட்டம் போட வேண்டும், ஆயத்தம் அடைய வேண்டும். As long as we surrender all our changes and our plans to God and trust Him for the future. நம் மாற்றத்தை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய திட்டங்களை, நம்முடைய ஆயத்தங்களை நம் ஆண்டவரை நம்பி காரியத்தை செயல்பட வேண்டும். No season lasts permanently. பிரியமானவர்களே, எந்த ஒரு காலமும் அப்படியே நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க போறதல்ல. Whether it's good and bad, it will move on and there is a new season that is coming. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு துக்கமான காலமாக இருக்கலாம், கஷ்டமான காலமாக இருக்கலாம், நன்மையான காலமாக இருக்கலாம், அது அப்படியே நிரந்தரமா இருக்க போறதல்ல. A new season can either make us move forward or cause us to remain in our comfort zone. பிரியமானவர்களே, ஒரு புதிய காலத்துக்குள்ள, ஒரு புதிய காரியத்துக்குள்ள நாம் நுழைய வேண்டும் என்றால் நம்மளுடைய சொகுசான இடத்திலிருந்து நாம் வெளியாக வேண்டும். Only you and I can decide where we want to be. நாம் எவ்விதமாக எப்படியாக இருக்க போறோம் என்று நாம் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. Do we want to move forward and conquer new territories? அன்பானவர்களே, நாம் புதிய காரியத்தை நாம் மேற்கொள்ள, புதிய காரியத்திலே நாம் அதாவது ஆளுகை செய்வதற்கு
நாம் இன்றைக்கு ஆயத்தமா? Do we want to influence new lives? நம்ம புதிய வாழ்க்கை அதை புதிய காரியத்தை பாதிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கின்றோமா? Or you prefer to remain in your own comfort zone and not move on? இல்லாவிட்டால் நான் சொகுசான அதே நிலையில் இருந்து கொண்டு நான் எங்கு முன்னு போகாதபடி அப்படியே இருக்க போறோம் என்று நாம் தீர்மானம் எடுத்திருக்கோம். Are you contented with the same career for 20 years? பிரியமானவர்களே, The same company? நம்ம செய்யற காரியத்திலே அதிலே மன திருப்தியோடு இருக்க போறோமா? Nothing wrong to be in the same job for 20 years or 30 years. அதாவது ஒரே காரியத்திலே ரொம்ப நாளா இருப்பது தவறல்ல. If that is where God wants you to be. அப்படி ஆண்டவர் அதை தான் நீங்க செய்ய வேண்டும் என்று விரும்பினால் செய்யுங்க. Don't be there just because you don't want to move on, because God wants to do a new work in your life. ஸோ நீங்கள் நீங்களே சொந்தம் அங்கே இருக்கணும் என்று கர்த்தர் எதுவுமே என் வாழ்க்கையில் செய்ய வேண்டாம் என்று அந்த நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடாது. Be ready to embrace a new season. பிரியமானவர்களே, புதிய காரியத்துக்குள்ள நுழைவதற்கு நீங்கள் தாகமாக வாஞ்சியாக இருக்க வேண்டும். From being single, then you get married. ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கலாம், அடுத்தது இன்னொரு காலம் திருமணம். After marriage, then raising a family. நீங்கள் திருமணம் செய்து இன்னொரு காலம் வரும் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். Moving from college to working life. நீங்கள் இன்னும் சிறு பள்ளிக்கூடத்திலிருந்து இன்னும் பெரியதான பள்ளிக்கூடத்தில் போய் வேலை அனுபவத்துக்குள்ளே செல்கிறீர்கள். It's a new season. அதாவது வாழ்க்கையிலே புதிய காலங்கள் உண்டாயிருக்கிறது. And then from moving on, as you are working, and then go into retirement. நீங்கள் ஒரு வேலை செய்த காலம் இருக்கிறது, வேலை செய்து முடிந்து ஓய்வெடுக்கிற ஒரு காலம் வரும். It's all a new season. அது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவங்கள், புதிய காலம். Moving on to retirement, don't give up and say, finish, I'm finished. வேலையெல்லாம் முடிச்சு ஓய்வு இருந்த காலத்தில் வந்தபோது என் முடிஞ்சிச்சு, என் கதை எல்லாமே முடிந்தது என்று அப்படி போகாதீங்க. How about in church? நம்ம சபையை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? Are we ready to move to another ministry? பிரியமானவர்களே, நம்முடைய சபை, நம்முடைய ஊழியங்கள் இன்னும் மேலான ஒரு பகுதிக்கு போக ஆயத்தமா இருக்கிறோமா? Are we ready to take up a new role in the church? சபையிலே இன்னும் புதிய தலைமைத்துவத்தில் பகுதிகளை, ஊழியங்களை எடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? We all go through different seasons of change in our lives. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒரு மாற்றத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். One day the church may have a new building. பிரியமானவர்களே, நீ வரப்போற நாட்களே ஒரு புதிய கட்டடத்துக்குள்ளே நாம் போக போறோம். Service time might change. நம்மளுடைய காரியம் எல்லாம் மாற போகிறது. Would you all be prepared for change? நீங்கள் அனைவரும் பிரியமானவர்களே மாற்றத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? Change is often uncomfortable. சில நேரத்தில் மாற்றத்துக்குள்ள போகும்போது ஒரு நல்ல நம்ம எதிர்பார்க்கிற போல ஒரு சொகுசு இருக்காது. But it's necessary for growth to take place. ஆனாலும் வளருவதற்காக இந்த மாற்றம் அவசியம். New season challenges to give up our old habits. பிரியமானவர்களே, ஒரு புதிய காரியத்துக்குள்ளே காலத்தில் நுழைவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் சுபாவத்தில் சில மாற்றங்கள் காணப்பட வேண்டும். To give up old mindsets. நம் பழைய எண்ணங்களை நாம் விட்டுவிட வேண்டும். And sometimes even old relationships. நம் பழைய சில தவறான நம்ம சில உறவுகளை கூட விட்டுவிட வேண்டும். God may be calling you to do something unfamiliar and unimaginable ever before. பிரியமானவர்களே, தேவன் சில வேளை நம் புதிய காலத்துக்குள்ள வரும்போது நாம் எதிர்பார்க்காத நமக்கு ஒரு புதிதான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறார். Change can be especially very challenging for older people. பிரியமானவர்களே, குறிப்பாக ஒரு மாற்றம் வரும்போது அது முதியோர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். Young people have no problem in சில change. நேரத்தில் வாலிபர்களுக்கு அந்த மாற்றம் அவ்வளவு பெருசா இருக்காது. Old people have problems when to move house. இந்த வயசானவங்கள், கொஞ்சம் முதியோர்கள், அவர்கள் மாறும்போது, குறிப்பாக வீடெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் போது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால். Starting a new job. ஒரு புதிய வேலையில மாற்றம் போகும்போது அதெல்லாம் அவங்களுக்கு புதிய சவால். Or adapting to a new technology can be very challenging for the older generation. முதியோர்களுக்கு பார்க்கும்போது இந்த உள்ள அதாவது நவீன காலத்தில் இருக்கிற வளர்ச்சிக்கு சில மாற்றங்களை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கலாம். They become very anxious. அவங்க அது குறித்து மிக வருத்தப்பட்டு கவலைப்பட சூழ்நிலை உண்டாகும். The whole night they cannot sleep. அவங்க ராத்திரி முழுவதும் சில நேரத்தில் தூங்க முடியாது. But a new season is coming for every one of us. ஆனாலும் கூட எல்லாருக்கும் ஒரு புதிய காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். Amen. Amen. New season comes even when new people start coming into church. பிரியமானவர்களே, புதிய காலம் என்னும்போது சில நேரத்தில் புதிய முகங்கள், புதிய குடும்பங்கள் சபைக்குள்ளே வரும்.
We need to welcome these new people. அந்த புதிய நபர்களை நாம் அன்போடு அவர்களை வரவேற்க வேண்டும். It's a new season. அது ஒரு புதிய காலம். We may be seeing new people in our connect groups. நம்முடைய வீட்டு கூட்டத்தில் கூட வரப்போற நாட்களிலே தேவன் புதிய ஆட்களை தரப்போகிறார். Welcome the new people. புதிய நபர்களை நாம் வரவேற்பது மிக அவசியம், முக்கியம். Welcome the change. அந்த மாற்றத்தை நாம் வரவேற்க வேண்டும். Don't say I prefer the old faces. I want to see the old faces alone. நீங்க சொல்லாதீங்க நான் பழைய மூஞ்சி பழைய முகத்தை நான் பார்க்க ரொம்ப விரும்புறேன். In some connect groups, சில வீட்டு கூட்டத்தில் the old members don't like to see new members. இந்த பழைய அங்கத்தினர் புதிய நபர்களை பார்க்க விருப்பப்படுவதில்லை. They prefer to keep company with those old and familiar faces. சில வீட்டு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கேங்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த கேங்குள்ளே அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. புதிய நபர்களை உள்ளுக்கு விட மாட்டாங்க. Pastor Ravi used the good word gang. Yeah. So when these new faces come to the connect group, they feel very threatened. பாருங்க, இப்படி நாம இருந்தால் புதிய நபர்கள் நம்ம மத்தியில் வரும்போது நம்மளை பார்த்து அலண்டுருவாங்க. Yeah, because they are not welcomed by the old members. இது காரணம் என்னவிடா பழைய அங்கத்தினர் புதிய அங்கத்தினரை உள்ளுக்கு வரவைப்பதுல அந்த காரியம் இல்லாதனாலே அவர்கள் அப்படி நம்ம பயந்த உணர்வுல காணப்படுவார்கள். We prefer the same old familiar faces. நம்ம சில வேளை அதே பழைய காரியத்தோடு பழைய நபரோடு அனுபவப்பட்டு அந்த பழக்கத்தில் இருக்க விரும்புகிறோம். Most of us don't like to change. அநேக நேரத்தில் அநேகர் மாற்றத்தை எதிர்பார்க்கறது இல்லை. Every Sunday we must sit in the same seat. நீங்க பாருங்க, சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே தான் உட்காருவாங்க. If somebody comes and sits in our place, we go to them and say, please, hello, this is my place, this is my chair, please go and sit somewhere else. சில மாற்றத்தை எதிர்பார்க்காதவங்க உங்க இடத்துல யாராச்சும் உட்கார்ந்தா தயவு செய்து வேற இடத்துக்கு போங்க, இது என்னோட இடம் அப்படி சொல்லுவாங்க. But in this new season, you and I need to change. இந்த புதிய காலத்தில் அன்பானவர்களை நீங்களும் நானும் ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்த்து அதுக்குள்ளாக நுழைய ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். As we celebrate our church anniversary, இன்று சபை ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையிலே let's go out of our way to do something different. பிரியமானவர்களே, நாம் இடத்தை விட்டு புதிதான காரியங்களை செய்வதற்கு நாம் ஆரம்பிப்போம். After church today, don't look for your new old friends, look for new people. நீங்க இந்த நாட்களே இன்னும் பழைய நபர்களை தேடாம புதிய புதிய முகங்களை புதிய புதிய உறவுகளை நீங்க தேடுங்க. Change is good. மாற்றங்கள் நல்லது. So people, if they change their mindset, their old habits, there's a new season that will take place in their life. மாற்றங்கள் நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே பழைய எண்ணங்கள் பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறும்போது ஒரு புதிய காலத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். To move forward, you and I don't have to see the whole staircase. பிரியமானவர்களே, ஒரு புதிய காரியத்துக்குள்ளே நுழைவதற்கு அந்த எல்லா காரியங்களும் அந்த வழிகள் நாம் அறிந்திருக்கணும் என்று அவசியம் அல்ல. Just take the first step in this brand new season. இந்த புது காலத்திலே பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்தில் ஒரு அடி நீங்க முன் வைக்க வேண்டும். There's bound to be changes in every season of our lives and the life of our church, but we can have that season of hope. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன் செல்வதற்கு மாற்றத்தை நாம் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை காணப்பட வேண்டும். I won't be able to see the whole staircase, but I want to take the first step. அன்பானவர்களே, நான் கூட இந்த புதிய வழியிலே எல்லா காரியத்தையும் நான் தெரியாம தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் புதிய அடியை வைக்க விரும்புகிறேன். A new season is what God has appointed for each one of us. ஒரு புதிய காலமானது தேவன் ஒவ்வொருக்கும் தேவன் அதை நியமித்திருக்கிறார். As individuals, it may mean that you have to move out of your comfort zone. So தனிப்பட்ட நபராக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காலத்துக்குள்ளே போவதற்கு நாம் சொகுசான அந்த இடத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். A new season may include taking care of one of our family members who is not able to walk, and then the responsibility falls on us that we need to take care. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கூட ஒரு காலங்கள் வரும், அதாவது குறிப்பிட்ட சில பலவீனமாக இருக்கிறவர்களை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பொறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காலத்தில் வரலாம். It's a new season, a season of change. இது ஒரு புதிய காரியம், ஒரு புதிய மாற்றம் உள்ள காலம். At times it may look scary what is
ahead of you. சில நேரத்தில் நமக்கு முன்பதாக காரியங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் பயங்கள் வரலாம். But take the first step of faith. ஆனால் விசுவாசத்தில் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். You may not see the whole staircase, but the first step is important. நமக்கு எல்லாவற்றையும் முன்பதாக தெரியாவிட்டாலும் கூட நம் முதலாவது விசுவாச காலை நம்ம முன்னுக்கு வைக்க வேண்டும். As a church, let's embrace people of all generations, young and old. பிரியமானவர்களே, நாம் வரப்போற இந்த மாற்றத்துக்கு நாம் புதிய ஜனங்களும் அதாவது புதிய தலைமுறைகளையும் நம்ம வரவேற்க வேண்டும். The young should accept the old and the old should accept the young. பழைய ஆட்கள் புதிய ஆட்களை வரவேற்க வேண்டும், புதிய ஆட்கள் பழைய நபர்களையும் நாம் வரவேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். No one should be left out. யாருமே கைவிடப்படக்கூடாது. We want to be an intergenerational church. பிரியமானவர்களே, நம் தலைமுறையான புதிய தலைமுறைக்குள்ளாக போகக்கூடிய ஒரு சபையாய் காணப்பட A வேண்டும். family church. ஒரு குடும்ப சபையாக காணப்பட வேண்டும். We want to include everyone. அதாவது எல்லாரையும் இந்த குடும்பத்துக்குள்ளே நாம் இணைக்க விரும்புகிறோம். We don't want to exclude anyone. நாம் யாருமே புறக்கணிக்க கூடாது. In the season of change, we will step on each other's toes. பிரியமானவர்களே, இந்த ஒரு மாற்றத்துக்குள்ளாக போவதற்கு நாம் ஒவ்வொருக்குள்ளாக Step on toes. ஒரு 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 அவங்களுடைய நிலைக்கு நாம் போய் நிற்க வேண்டும். அவருடைய பாதத்தில் போய் நிற்க வேண்டும். We will rub shoulders, then we will have arguments. நம்ம ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யாமல், We won't see eye to eye. கண்ணுக்கு கண்ணாக நம்ம பார்ப்பதல்ல, But still we need to work together as a team. ஆனாலும் கூட நாம் ஒரு மனமாக ஒரு குழுவாக நாம் செயல்பட வேண்டியதா இருக்கு. Everyone is needed and all are welcome. பிரியமானவர்களே, எல்லாரும் தேவை, எல்லாரும் வரவேற்கப்படுகிறார்கள், எல்லாரும் அவசியம் என்று நாம் உணர வேண்டும். There are times that we may need to correct one another. அது ஒரு காலம் வரும், நாம் சில வேளை ஒருவருக்கொருவர் நாம் திருத்திக் கொள்ற ஒரு காலம். Don't get angry with people who correct you. உங்களை திருத்தும் போது நீங்க அவர்கள் மேல ஒரு கோபப்படாதீர்கள். Iron sharpens iron. அதாவது இரும்பு கூர்மைப்படுத்த இரும்பு. Proverbs 27, I think. Iron sharpens iron. Nobody is perfect. யாருமே பூரணமானவர்கள் அல்ல பிரியமானவர்களே. We all make mistakes. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு பகுதியில் நாம் தவறு செய்கிறோம். We say wrong things, we do wrong things. நாம் தவறாக பேசுகிறோம், தவறாக சில காரியத்தை செய்து விடுகிறோம். We fall, we get up. நம்ம விழுகிறோம், அப்புறம் திரும்ப எழுந்திருக்கிறோம். We learn, we grow. நம்ம கற்றுக்கொள்கிறோம், வளர்றோம். We move on, we live. நம்ம தொடர்ந்து கடந்து சென்று நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். And we thank God for always giving us another chance. அன்பானவர்களே, தேவனுக்கு நன்றி. காரணம், ஆண்டவர் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். All of us had second chances, third chances from God. தேவன் நமக்கு அநேக நேரத்தில் முதல் வாய்ப்பு, இரண்டாவது வாய்ப்புன்னு வாய்ப்பை கொடுத்து கொண்டே A new இருக்கிறார். season brings new hope. புதிய காலம் ஒரு புதிய நம்பிக்கை தருகின்றது. A new season brings change. ஒரு புதிய மாற்றம், புதிய காலம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. As we enter the new season, புதிய காலத்துக்குள்ளே நாம் நுழையும் போது don't carry the burdens of the past. பழைய காரியத்தை நீங்கள் சுமந்து வராதீர்கள். Let God do a new thing in each one of us. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வாராக. Open your heart to have hope and be willing to change. பிரியமானவர்களே, நம் இருதயத்தை திறந்த வண்ணமாக தேவனுக்கு இடம் கொடுத்து ஒரு மாற்றத்தை நம் அன்போடு நம்பிக்கையோடு வரவேற்போம். You know, the prophet Isaiah asked, "Behold, I do a new thing. Now it shall spring forth. Can you not perceive it?" ஐசையா 43:19 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்கள் என்று சொல்கிறார். God is moving Kajang AOG to a new season. பிரியமானவர்களே, நம் திருச்சபையை கர்த்தர் இன்னொரு காலத்துக்குள்ளே செல்ல விரும்புகிறார். It's about change. அது ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. I myself don't know what is the change. But God is doing something. பிரியமானவர்களே, நானே சில வேளையில் சில மாற்றத்தை விரும்புகிறதால் ஆண்டவர் சில மாற்றத்தை கொண்டு வருகிறார். It's not major changes, but little changes in ஒரு many பெரிய areas. மாற்றம் அல்ல, படிப்படியாக தேவன் மாற்றங்களை கொண்டு வருகிறார். Small changes can make our church grow and be enriched even more. பிரியமானவர்களே, ஒரு சின்ன மாற்றங்கள் கூட விரிவான அளவிலே தேவன் சபையை கொண்டு போவார். You and I need to move with God. பிரியமானவர்களே, நாம் இன்று கடவுளோடு இணைந்து இந்த காரியத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். Step by step we need to walk by faith. படிப்படியாக விசுவாசத்திலே இந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். These little steps of faith that we take can make our church grow
பிரியமானவர்களே, ஒரு சின்ன மாற்றத்தை வாழ்க்கையில் நாம் எடுத்தோம் என்றால் நிச்சயமாக சபை வளர்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். Even as I close, முடிக்கிற வேளையிலே, what is God calling you to leave behind in this old season of yours? பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் தேவன் எதை நம் பின்னால வைத்துவிட நமக்குள்ளாக பேசுகிறார். Ask God, what are you trying to teach me in this new season? நம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த புதிய காலத்தில் நீ என்ன எனக்கு போதிக்க இருக்கிறீர் என்று நம் ஆண்டவர்கிட்ட கேட்பது நல்லது. Declare this. You can speak it out and say, there is a new season coming. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் விசுவாசத்தில் பிரகடனம் செய்ய வேண்டும், ஒரு புதிய மாற்றம் என் வாழ்க்கையில் உண்டு என்று. I receive new hope. புதிய நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். I embrace change. நான் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன் என்று அறிக்கையிட வேண்டும். Let this be a cry from your heart. Help me, O Lord. இது நம்முடைய உள்ளத்தின் ஒரு சத்தமாக தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய இந்த மாற்றத்துக்குள்ளாக நான் செல்வதற்கு. I want to have a season of hope. I want to have a season of change. பிரியமானவர்களே, நான் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு காலத்துக்குள்ளே போகவும், ஒரு மாற்றத்துக்குள்ளே ஒரு காலத்துக்கு போகவும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Let us pray. வாருங்கள், நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். Hallelujah. Thank you. நன்றி அப்பா. Hallelujah. கோடி ஸ்தோத்திரங்கள். Hallelujah. Dear Father in heaven, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, there's a new season that is coming. ஒரு புதிய காலத்தை நீர் வர பண்ணுகிறீர். A new season of hope. ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு காலம். A new season of change. ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு காலம். As we celebrate our anniversary, இந்த சபை ஆண்டை நாங்கள் கொண்டாடுகிற இந்த வேளையிலே, remind us, O Lord, to look to the future with new hope. ஆண்டவரே, ஒரு புதிய நம்பிக்கையோடு ஒரு புதிய காரியத்தை நாங்கள் எதிர்நோக்கி வாழ எங்களுக்கு அந்த நம்பிக்கையை தருவீராக. And to walk boldly into the change. இந்த புதிய மாற்றத்துக்குள்ளாக தைரியத்தோடு நுழைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். That you want to bring into our lives. இந்த புதிய மாற்றம் எங்களுக்குள்ளே கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம். Let this new season be one of breakthrough. ஆண்டவரே, இந்த புதிய காலம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணட்டும். And allow us to change. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக. So that we can become more like you. ஆண்டவரே, உம்மை போல மாறுவதற்கு இந்த மாற்றம் உண்டாகட்டும். And fulfill the plan of God for each one of our lives and for our church. தேவனே, உம்முடைய நோக்கங்களும் உம்முடைய சித்தங்களும் எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேறுவதாக. We pray for courage. We pray for courage and strength. ஆண்டவரே, உம்முடைய பலத்துக்காகவும் உற்சாகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். To obey you. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், as you do the work உம்முடைய ஊழியத்தை வேலையை செய்யபோது of bringing change in our lives. ஒரு மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையிலே அது உண்டு பண்ணுவதாக. Bless your people, O God. மக்களை ஆசீர்வதியும். And bless our church, O God. சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. As you have been faithful over the 61 years, O God. இந்த 61 ஆண்டுகளாக நீ எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர். We know that you will continue to be faithful for the next season that is coming, O God. ஆண்டவரே, இன்று வரப்போற புதிய காலத்திலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்கள் வாழ்க்கையில உண்மையாக எங்களை நடத்துவீராக. Bless your people, O Lord. உம்முடைய மக்களை இன்று ஆசீர்வதியும். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. Amen. 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 எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின.
எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தோல்வி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் மின்னல் வந்து. சபையில் நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் சபையில் நீ பாராட்டின
இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நாம் எதிர்பார்க்கும் முடிவுகளை கர்த்தர் கொடுக்கும்படியான வாழ்க்கையிலே ஒரு ஆயத்தமா இருக்கிறார். வழி அறியாமல் அலைந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கண்டு இந்த காரியம் திருசபைக்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கண்கள் நம்மேல் கண்டபடினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. Amen. Hallelujah. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அடைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். வழியறியா அடைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, நம் வாழ்வில் அதிசயமானவரே. நம் வாழ்க்கையில் பல முறைகள் சறுக்கி விழுந்தோம், கண்ணீரின் பாதையில் தனிமையில் நடந்தோம். எல்லா துன்பங்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி, நன்மைகளால் நம் நாட்களை திருப்தியாக்கி, நம்மை மனமகிழ்ச்சி செய்தவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். Amen. Hallelujah. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்த பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர், இப்பொழுதும் என்னை விலகினீர், இரக்கங்களை என்னை சேர்த்து கொண்டீர். ஆண்டவரே, உம்மை இன்னுமாய் நாங்கள் துதிப்போம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் ஆச்சரியமானவர். ஆமென். Amen. Hallelujah. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான
இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் சபையில் நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. என் சபையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. பெரியவர் அவரே, இயேசுவே பெரியவர், பெரியவர் அவரே, இயேசுவே, இயேசுவே பெரியவர், இயேசுவே, இயேசுவே பெரியவர். பெரிய காரியங்கள் செய்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறார். இயேசுவே, இயேசுவே பெரியவர், இயேசுவே, இயேசுவே பெரியவர், இயேசுவே, இயேசுவே பெரியவர். அதிசயங்கள் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். இயேசுவே, இயேசுவே பெரியவர், இயேசுவே, இயேசுவே பெரியவர், இயேசுவே, இயேசுவே பெரியவர். Oh, இயேசுவே, இயேசுவே
ரோமர் 8:30 வசனத்தின்படி எவர்களை தேவன் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அவருக்காக அவரின் சித்தத்தை செய்யும்படிக்கு. இதோ தேவனின் தரிசனமான விதியோ ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனமான விதை பிறருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதோ அந்த விதைகள் வளர்கிறது. ஊழியரின் கரம் தளராமல் தாங்கி துளைந்து போகிற ஆடுகளை தேடி திக்கற்றவர்களை அரவணைத்து வியாதிஸ்தரை சுகப்படுத்தி புதிய விதைகள் விதைக்கப்படுகிறது.
புதிய தலைமுறைக்கு விதை விதைக்கப்படுகிறது. இது வளர்ந்து 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கனி தருவதற்கு நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். வாருங்கள், ஒன்றிணைந்து இந்த திருச்சபை இன்னும் செழிப்பாக வளர்வதற்கு தொடங்கி விதைப்போம், கனிகளை அறுவடை செய்வோம். காஜாங் அசெம்பிளி ஆஃப் காட் திருச்சபைக்கு எங்களின் 61ஆம் ஆண்டு விழா வாழ்த்துக்கள். வளருவோம், பிரகாசிப்போம், புறப்படுவோம். நன்றி. Happy anniversary. Happy anniversary. Happy anniversary. Happy anniversary. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless Kajang Assembly of God. Happy நின்ற வண்ணமாக நாம் யாரும் எழுந்து நின்று நம்முடைய காஜா ஒரு ஆள் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி வேதம் சொல்லுது, சாலமோன் ராஜா அவங்க அப்பா சொத்தை எல்லாம் சேர்த்து வைத்தார், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனால் அந்த ஆலயத்தை தன் மகன் கட்டினார். முதியோர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகளும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பா ஆசைப்பட்டார், பிள்ளை கட்டினார். தேவன் சாலமோன் கட்டின ஆலயத்தில் அவன் முழங்காலிட்டு கைகளை உயர்த்தி வானத்தையும் பூமியை படைத்த தேவனை சோத்திரம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அவனை செலுத்தின பலியை பட்சித்து போட்டதாம். தேவ பிரசனம் ஆலயத்தை நிரப்பினதாம். கைகளை உயர்த்துவோம். தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், பரலோகத்தின் பிரசனம், இயேசுவின் பிரசனம் இந்த சபையை ஆளுகை செய்வதாக, இந்த சபையை ஆளுகை செய்வதாக. தேவ பிரசனம், பரலோகமும் சபையும் இணையட்டும். பரலோகத்தின் சித்தம் சபையிலே நடப்பதாக, பரலோகத்தின் சித்தம் சபையிலே நடப்பதாக. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நடப்பதாக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை உமக்காக, நீர் கட்டின சபை, நீர் சபை கட்ட வேண்டிய வாக்கு பண்ணின சபை, உம்முடைய மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையில நடக்கிற எல்லா காரியங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியம் மகிமைக்காக. இந்த சபையில வருகிற யாவரும், ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியங்களும் உமக்கு மகிமை கொண்டு வரட்டும். கர்த்தர் தாமே இந்த சபை எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வதிப்பீராக. இதை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து எல்லைகளை விரைவாக்க போகிறேன். ஏராளமான ஆத்துமாக்களை தந்து பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ளவர்களாய் மாறட்டும். கர்த்தரின் சபைக்காக நன்றி. இவ்வளவு உண்மைத்துவமாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில இருந்து அநேகரை வைத்து இந்த சபையை கட்டி இருக்கிறேன். அதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம வருகை மற்றும் நாங்கள் சபைக்கு உண்மையாய் இருந்து உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க கிருபை செய்ய எல்லா புகழும் மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபித்து ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை சொல்லி அனுப்புகிறேன். ஆமென்.